கொரட்டைனா என்ன, என்ன அதனால் வரும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இப்போ தீர்வுக்கு வருவோம். ஸோ இந்த பிரச்சனை எப்படி தீர்க்கிறது? அதாவது அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது ஒன்று தான் தீர்வா, இல்லை அறுவை சிகிச்சையில் இல்லாமல் இதை தீர்க்கலாமான்னு நிறைய கேள்விகள் நம்ம முன்னால் இருக்குது. ஸோ இந்த கொரட்டை பிரச்சனை, அதனால் மரணம் வரைக்கும் போகக்கூடிய பிரச்சனை, இதை எப்படி தடுக்கிறது டாக்டர்? இதை 2 விதமாக நம்ம பதில் சொல்லலாம். ஒன்று வந்து குழந்தைங்களுக்கான கொரட்டை பிரச்சனை, பெரியவங்களுக்கான கொரட்டை பிரச்சனை. குழந்தைங்களுக்கான கொரட்டை பிரச்சனை நம்ம சொல்லும்போது முக்கியமாக நம்ம பார்க்குறது அடிநாட் தசை சதை வீக்கமோ இல்லை டான்சில் சதை வீக்கமோ அதிகமாக இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து இந்த சுவாச பாதையில் தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு முதல் முற்றிலுமான தீர்வாக நம்ம பார்க்குறது அறுவை சிகிச்சை தான். எப்படி அந்த அடினாய்ட்ஸ் நம்ம வந்து எடுத்துடலாம், டான்சிலை நம்ம எடுத்துட்டோம்னா அவங்களுடைய சுவாச பாதை சீராயிடுது, அப்புறம் மூச்சு விடுறது சீராயிடுதுங்க. இப்போது இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயமா இப்போ அறிவியல் சார்ந்தவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, க்ரோத் ஹார்மோன்ஸ். குழந்தைங்களுடைய வளர்ச்சி பருவத்தில் ராத்திரி நேரத்தில் க்ரோத் ஹார்மோன் தான் நல்ல ஒரு செக்ரேஷன் இருக்கணும், அதனோட சுரந்து வரணும். அந்த நேரம் பூரா குழந்தைங்க மூச்சு விடுறதுலேயே அவங்க எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி வளர்ச்சியே தடைப்படுற அளவுக்கான தொந்தரவுலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அங்கே வந்து நம்ம காலம் தாழ்த்த வேண்டிய அவசியம் இல்லை. பாலிசாம்னோகிராஃபின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. அது ஃபுல் ஸ்கேல் டெஸ்ட், அது ஹாஸ்பிட்டல் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா இப்போ வந்து ஹோம் பேஸ்ட் ஆக்சிமெட்ரி, கார்டியோ ரெஸ்பிரேட்டரி ஆக்சிமெட்ரின்லாம் இருக்குங்க. அதெல்லாம் நீங்கள் வீட்லேயே வந்து லீட்ஸை கனெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. தூங்கும்போது தூக்கத்துலேருந்து நீங்கள் எந்திரிச்சப்போ லீட்ஸ் கலெக்ட் வச்சுட்டிங்கன்னா அவங்க ரிப்போர்ட் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அதுவே நமக்கு போதுமானதாக இருக்கும் அதுதானே கண்டுபிடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா நம்ம எண்டோஸ்கோப்பிலாம் பண்ணி பார்க்குறோம் குழந்தைங்களை பற்றி பேச. ஸோ அவங்களுக்கு நம்ம அறுவை சிகிச்சை தான் முதல் தீர்வாக நம்ம பார்க்குறோம். இது குழந்தைங்களுக்கான அறுவை சிகிச்சை டாக்டர் நீங்கள் சொன்னதில் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இந்த குறிப்பிட்ட கிளான்ஸில் இந்த பிரச்சனை இருக்குது, அதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா சரியாக வரும்னு சொல்கிறீங்க இல்லையா? அப்போ ஒரு முறை அது அகற்றப்பட்டால் வாழ்நாள் அவங்களுக்கு அது திருப்பி வராது, இந்த குரட்டை பிரச்சனை தீர்ந்துன்னு எடுத்துக்கலாமா, அல்லது அது மறுபடியும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது, நம்ம கவனமாக இருக்கணும்னு எடுத்துக்கலாமா? முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பின்பற்றின டெக்னிக்லாம் இல்லாமல் இப்போ புரிதல் அதிகமாக இருக்குது. எண்டோஸ்கோப் மூலமாகவும் மைக்ரோஸ்கோப் மூலமாகவும் தெளிவாக பார்த்து மேக்னிஃபைடு இமேஜில் அந்த சதையினுடைய ஒரு துளி கூட விட்டு வைக்காமல் எடுக்கிற அளவுக்கு இப்போ நம்மக்கிட்ட டெக்னிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ் இருக்குங்க. அதனால் அதை நம்ம இப்போது ஒரு 99% தெம்போடு சொல்லலாம் திரும்பி வராதுன்னு. ஆனால் இது 2 மட்டுமே காரணம் இல்லை. இப்போது அந்த குழந்தையே ஒபிஸ் குழந்தையாக இருக்குது அப்படின்னா அதுக்கான தடை வந்து இந்த 2 இல்லாமல் வேற ஒரு தடையாக இருக்கலாம். அதை காரணமாக வச்சு அவங்களுக்கு பிற்காலத்தில் மறுபடியும் கொரட்டை வரலாம். பெரியவங்களுக்கு வந்து முதல்ல அவங்க கொரட்டைன்னு வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்லீப் ஸ்டடின்னு ஒன்று பண்ணுறோம் சார். அதில் தான் அவங்களுக்கு வந்து இந்த ஆப்னியா ஹைப்பாப்னியா இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்குது. ஆப்னியானா முற்றிலுமாக மூச்சு அடைபடுவது, ஹைப்பாப்னியானா ஒரு பார்ஷியலாக அடைபடுவது. ஸோ இதனுடைய ரேஷியோ 1 மணி நேரத்துக்கு 5க்குள்ளே தான் இருக்குது அப்படின்னா நார்மல். 5லேருந்து 15னா மைல்டு, 15லேருந்து 25 மாடரேட், 30 வரைக்கும் மாடரேட் வரைக்கும்னு கொண்டு போகலாம். 30 தாண்டிட்டா சிவியர் ஆயிரும். அந்த சிவியராக இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்க முன்னாடி ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போது சார் இப்போ வந்து நுரையீரல் நிபுணரை நீங்கள் பார்க்கலாம். கண்டினியூவஸ் பாசிட்டிவ் ஏர்வே ப்ரெஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருவி நீங்கள் வந்து தினந்தோறும் உங்களுடைய முகத்தில் அப்படி பொருத்திக்கணும். இது ஒரு ஆப்ஷன் இருக்குது சார்னு சொல்லலாம். இன்னொரு ஆப்ஷன் வந்து அறுவை சிகிச்சை ஆப்ஷன். சிபாப் மிஷின் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இடத்துல பொருத்தினதுக்கப்புறமா ஃபோர்ஸ்ஃபுல்லாக காற்றை வந்து உங்களுடைய சிஸ்டம்குள்ளே விடும். நம்ம அர்த்தம் என்னென்னா அது வந்து விரிக்கணும், சுவாச பாதையை அது தெளிவாக்கி கொடுக்கணும்னு நம்ம நினைக்கணும். அது இல்லாமல் ஒரு மூக்குத்தண்டு வளைவாக இருக்கலாம், இல்லை அதுக்கு கீழே அடினாய்ட் சதை வளர்ச்சி பெருசாக இருக்கலாம், டான்சில் சதை வச்சு பெருசாக இருக்கலாம், பல அளவில் அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கலாம். ஸோ அறுவை சிகிச்சை ஒரு நல்ல தீர்வு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.